நீங்க ஏலகிரி பக்கம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃப்ரெஷ்ஷான நெஞ்செலும்பு குழம்பு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல 1/2 கிலோ அளவுக்கு நெஞ்செலும்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 விசில் மிதமான தீயில வேக விட்டுருங்க. அதுக்குள்ள குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 10 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து குழம்புக்கான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிதமான தீயில வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம வேக வச்ச மட்டன் நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. இதுல நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 5லேருந்து 6 முந்திரியை நல்லா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா விழுதா அரைச்சி இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு சரியா ஒரே ஒரு விசில் ஹைல விட்டுருங்க. ஒரு விசில் வந்து 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்க ரெடி ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து சுட சுட தோசையோட பரிமாறி பாருங்க, அட்டகாசமா இருக்கும்.